தமிழ் சமூகம் அறிவுல சிறந்த சமூகமாக உலகத்தால மதிக்கப்படணும். அதுக்கான அறிவு புரட்சியை ஏற்படுத்த நம்ம மணல் தோன்றினதுதான் திராவிட இயக்கம். இந்த அறிவு புரட்சிக்கு நாம் பயன்படுத்தி இருக்கக்கூடிய முக்கியமான கருவிதான் புத்தகங்கள். அதனால்தான் தந்தை பெரியார் அவர்கள் என்னுடைய வாரிசுகள் என்பது என்னுடைய புத்தகங்கள் தான் சொன்னார். பேரறிஞர் அண்ணா அவர்கள் வீட்டுக்கு ஒரு நூலகம் அமையுங்கள்னு சொன்னார். அதே போல நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் புத்தகங்கள் மூலம் உலகை படியுங்கள் என்று கட்டளையிட்டார். அறிவுக்கான தீ பரவட்டும்னு அவங்க சொன்ன பாதையில தான் நம்ம திராவிட மாடல் அரசும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. வள்ளுவர் கோட்டத்தில் அறிவு திருவிழா நடத்துனாங்க. நான் போய் அங்கே அரை நாள் அந்த வள்ளுவர் கோட்டத்துக்கு சென்று அங்கே அரை நாள் முழுவதும் சுற்றி பார்த்து அந்த புத்தக ஸ்டால்களை எல்லாம் நான் மகிழ்ச்சியோடு பெருமையோடு பூரிப்போடு பார்வையிட்டேன். நேரம் போனதே தெரியல, அந்த அளவுக்கு நான் பார்த்தேன். தொடர்ந்து ஏராளமானவர் அங்கே வந்து புத்தகங்களை வாங்கி சென்ற செய்தியை பார்த்தபோது நான் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைந்தேன். இப்படி நாம் வாங்குகிற ஒவ்வொரு புத்தகமும் தனிப்பட்ட முறையில் நமக்கும் நம்முடைய சமூகத்துக்கும் எதிர்காலத்துக்கு பயனளிக்கக்கூடிய விலை மதிக்க முடியாத சொத்தாக அமைகிறது. 2 இளைஞர்கள் சந்திச்சுட்டா இப்போ நீங்க படிச்சுட்டு இருக்கிற புத்தகம் என்னன்னு புத்தகங்களை மையமா வச்சு பேசக்கூடிய அளவுக்கு இருக்கணும். புத்தகங்களை பற்றி விவாதிக்கிற அளவுக்கு வாசிப்பு பழக்கம் அதிகரிக்கணும், அறிவித்து பரவணும். இன்னைக்கு வளர்ந்திருக்கக்கூடிய தொழில்நுட்பம் புத்தகங்களை படிக்க நிறைய வாய்ப்புகளை உருவாக்கியிருக்கு. மின்னூல்கள், கிண்டில் கருவின்னு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துடுச்சு. பல்வேறு இணைய நூலகங்கள் இருந்து நம்மால் எளிதால புத்தகங்களை டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இத்தனை வாய்ப்புகள் இருந்தாலும் ஒரு புத்தகத்தை கையில் ஏந்தி ஒவ்வொரு பக்கமாக புரட்டி படிக்கிற அனுபவமே தனி சுகம்தான். புத்தகத்தோட ஒவ்வொரு பக்கத்தையும் புரட்டும் போதும் புது வெளிச்சம் நமக்கு கிடைக்கும். அந்த வெளிச்சத்தில் அறியாமை எனும் இருள் விலகணும். இளைஞர்களுக்கு நான் சொல்றதெல்லாம் தமிழும் தமிழ்நாடும் செழிக்கணும்னா, நீங்க வெற்றியாளர்களா உயரணும்னா புத்தகங்களின் அறிவாயுதங்களை இறுக பற்றி கொள்ளுங்கள். வெளிநாடுகளுக்கு போறப்போ அங்க பூங்காக்கள், பயணங்கள்னு பொது இடங்கள்ல நிறைய பேர் புத்தகங்களை படிச்சுக்கிட்டே போறதை நான் பார்ப்பது உண்டு. நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஆனா இங்க அந்த நிலைமை இல்லை. இது மாறணும். உங்களோட சிந்தனைகள் வளர வளரத்தான் நம்ம தமிழினத்தோட வளர்ச்சி மேல் நோக்கி போகும். போராடி போராடி இந்த நிலைமைக்கு உயர்ந்து வந்திருக்கிறோம். இங்கிருந்து நாம முன்னாடி தான் போகணும். யாரும் நம்ம வீழ்த்த அனுமதிக்க கூடாது. அதனால தினமும் 1 மணி நேரமாவது படிக்கிற பழக்கத்தை வளர்த்து கொள்ளுங்கள். உங்கள் டைமை புக்ஸில் ஸ்பெண்ட் பண்ணுங்க. புதிய எழுத்தாளர்கள் உருவாகி வாங்க. எழுத்துக்களை படிக்க படிக்க எண்ணங்கள் வளரும். எண்ணங்களை எழுத்துக்களாக படைக்கும் பழக்கத்தை உண்டாக்கிக்க. அதுக்கு இது போன்ற புத்தக கண்காட்சிகள் நிச்சயம் கை கொடுக்கும். இந்த நிகழ்ச்சியை நேரலையிலும் செய்திகளையும் பரப்பக்கூடியவர்களை நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது, சென்னையிலையும் சுற்றுப்புற மாவட்டங்களையும் இருக்கிறவங்க இந்த புத்தக கண்காட்சிக்கு வாங்க. விடுமுறை நாட்களில் குழந்தைகளோடு வாங்க. குழந்தைகளுக்கு புத்தகங்களை அறிமுகப்படுத்துங்க. புத்தக கண்காட்சி என்பது எழுத்தாளருக்கு மட்டுமானதல்ல, அனைவருக்கும் சொந்தம். வாசிப்பு பழக்கம் வளரவும், சமூகத்தை முன்னோக்கி நகர்த்தவும், படைப்புகளை ஊக்குவிக்கவும் நம்மோட திராவிட மாடல் அரசு இருக்கு என்ற நம்பிக்கையை உங்களுக்கு அளித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.